கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம், கிட்னி திருட்டு விவகாரம், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசாங்கம், முக்கியமா நெல் கொள்முதல் விவகாரம், இதெல்லாம் கையில எடுத்து உருட்டுக்கடை அல்வா அப்படின்லாம் வித்தியாசமான ரூட்ல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. இதுல மிக முக்கியமா இந்த கரூர் துயர சம்பவம், அதுல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. அதற்கேத்த மாதிரியே உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தனக்கான ஸ்கோரிங் பாயிண்டாகவும் மாத்திக்கிட்டாரு. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வர டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு தவிகவுடைய தலைவர் திரு விஜய் கட்டமைக்க விரும்பினாரு. தொடர்ந்து அந்த ஒரு டாக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அவரு அமைதி மோடுக்கு திரும்ப இந்த விஷயத்தை கரெக்டா கையில் எடுத்துக்கிட்டு இறங்கி ஆடத் தொடங்கினாரு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் டெல்டா மாவட்டங்கள் பயணம் அப்படின்னு சட்டமன்றம் தொடங்கி ஸ்பாட் விசிட் வரை இறங்கி ஆடி களம் அப்படின்னா அது என்றைக்குமே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். இந்த சீன்ல ஸ்கிரீன்ல நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு பக்காவா பதிவு செஞ்சிருக்காரு பழனிசாமி அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து இப்படி ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்துவது, இதன் மூலமாக வலிமையான கூட்டணியை கட்டமைப்பது, அதனை தொடர்ந்து இறங்கி ஆடினால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய பெருங்கனவா இருக்குங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். கனவு நிறைவேறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.